Recording in progress. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து யூஎஸ்ல வந்து மதர்ஸ் டே வந்து எப்போ நம்ம வந்து அஃபிஷியல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1908 வந்து வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு லேடி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களோட அம்மாவோட ஞாபகார்த்தமா அவங்க வந்து மதர்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க 1908. அதுதான் வந்து ரெக்கார்டட் அஃபிஷியலா வந்து யூஎஸ்ல வந்து கொண்டாடப்பட்ட வந்து மதர்ஸ் டே. அதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இதை பார்த்துட்டு பிறகு இது பார்த்துட்டு பிறகு ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது இந்த யூஎஸ் பிரசிடென்ட் வந்து உட்ரு வில்சன், அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் வந்து என்ன பண்ணாரு 1914 வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் போடுறாரு. ப்ரொக்ளமேஷன் போட்டு அவர் தான் என்ன பண்றாரு, அபிஷியலா வந்து என்ன பண்றாரு, நேஷன் வைடா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் தான் வந்து இந்த ப்ரொக்ளமேஷன் போட்டு இது பக்கத்துல இருக்கிற அந்த பிக்சர் தான் வந்து அவங்க போட்ட வந்து ப்ரொக்ளமேஷன். ஸோ இதுதான் வந்து அபிஷியலா வந்து இந்த மதர்ஸ் டே வந்து ஆரம்பிச்சது யூஎஸ்ல ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்ணாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து யூஎஸ் ஃபாலோ பண்ணி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து மதர்ஸ் டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா யூகேல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு மிடிவல் பீரியட்ல இருந்து, அதாவது 16th செஞ்சுரியில இருந்தே என்ன 16th செஞ்சுரியில இருந்தே அவங்க வந்து மதரிங் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடுவாங்க. மதரிங் சண்டே அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து அந்த காலத்துல வந்து என்னன்னா வந்து அவங்க சர்ச்சில் இருக்கிறவங்க போய் வந்து சர்ச்சில் வந்து ஞானசனம் எடுத்துட்டு பிறகு அவங்க வந்து நம்ம வெளியே போயிட்டு வேலைக்கு போயிருவாங்க, மற்ற ஊர்களுக்கு போயிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மதரிங் சண்டே அப்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவங்க சபைக்கு போயிட்டு நம்மளை வந்து ஆண்டவர், அதாவது ஆண்டவர் துதிக்கிறது, குடும்பத்தோடு சேர்ந்து வந்து ஆண்டவர் துதிக்கிறது, இதுதான் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஒரு இதுவா இருந்துச்சு. அதுதான் வந்து அவங்க வந்து மதரிங் சண்டேவா இருந்தது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எப்போ வந்து யூகேல வந்து நிறைய வந்து நான் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிடுச்சோ, அப்ப இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு செகுலரா மாறி அது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து மதரிங் சண்டே போய் அங்கேயும் இப்போ வந்து மதர் சண்டேஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பாக்குற வந்து ஒரு ட்ரெடிஷன். ஸோ இப்போ நம்ம வந்து மதர்ஸ் சண்டே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு தேவையா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த கடந்து வந்து பாதையை நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய பாதை இது. நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நீங்க பாக்குறீங்க, முதல்ல வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 17th செஞ்சுரி தான் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. ஸோ ரெகக்னேஷன் கிடைச்சாலுமே சரி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து ஓட்டிங் ரைட்ஸோ, அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோ, அப்புறம் வந்து சொசைட்டில ஒரு ரைட்ஸோ, அந்த மாதிரி எந்த ரைட்ஸுமே இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தான் வந்து முன்னாடி என்ன பண்றதோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஓட்டிங் ரைட்ஸ் வந்து எப்போ வந்து நீங்க யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1920 எக்ஸாக்டா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸே கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த இடத்துலயும் வந்து லேடிஸ் தான் போயிட்டு ஓட்டுலாம் போட முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து அவங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமை வந்து 1920 வந்தாலுமே அவங்க போய் வெளியே போய் வேலை செய்ய முடியாது. அந்த இது எப்போ வந்ததுன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆயிடுச்சு, விமன் பாப்புலேஷன் என்ன பண்ணாங்க வந்து ஒர்க்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ல வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃபிஷியல் அதாவது ஸ்லேவரிலாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்துருந்தாங்க. ஆனா வெளியே போயிட்டு தனியா ஒரு ஆம்பளை மாதிரி வெளியே போய் தனியா ஒர்க் பண்றது அப்படின்றது எப்போ வந்துச்சுன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து கடந்த வந்து பாதைகள் வந்து ரொம்ப வந்து வழி மிகுந்துதான் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இப்ப இருக்க லேடிஸோட நம்ம வந்து இப்ப நம்ம சொசைட்டில பார்த்தீங்கன்னா லேடிஸோட தனியா வந்து வேலைக்கு போக முடியுது, தனியா ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுது, தனியா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, தனியாக லீவ் பண்ண முடியுது, ஆம்பளைக்கு ஈக்குவலா வந்து ஈக்குவலிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம வந்து கடவுளை நம்ம வந்து சிந்திக்கணும். ஸோ அடுத்த இப்ப இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 3 காரியம் போட்டுருக்காங்க. சோ இப்போ நம்ம இருக்கிற அந்த சோபிஸ்டிகேட்டட், அதாவது யூஎஸ் தான் வந்து நமக்கு வந்து எல்லா உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரிஸ்லயுமே வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கிற கண்ட்ரி. அந்த கண்ட்ரிலேயே வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து மற்ற கண்ட்ரிஸ்ல எப்படி பிரச்சனை இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஈவன் இப்ப கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஈவன் ரீசெண்டா தான் வந்து சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா விமனுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாங்க. ரீசெண்டா தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து விமனுக்கு வந்து அதாவது கஸ்டோடியன் இல்லாம வந்து டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆம்பளை துணை இல்லாம வந்து லேடிஸ் வந்து தனியா வந்து போக முடியாது. இப்போ வந்து நீங்க வந்து ஆப்கானிஸ்தான் இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா வந்து லேடிஸ் வந்து குர்கா இல்லாம வெளியே வர முடியாது, லேடிஸ் வந்து ஒரு வீடியோ பார்க்க முடியாது, லேடிஸ் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது.
ஸோ இப்போ நமக்கு இருக்கிற வந்து சுச்சுவேஷனே வந்து அப்படிதான் இருக்குது. நீ வந்து ஈவன் வந்து அண்டர்சர்வ்ட் கண்ட்ரிஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்கால நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அதாவது ஆப்பிரிக்கால நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய சொமாலியா, சூடான், எத்தியோப்பியா நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அங்கெல்லாம் எவ்வளவு சிவில் வார் நடக்குதுன்னு பாருங்க. அங்கெல்லாம் வந்து பீப்புளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ வி ஹேவ் டு பி லைக் வெரி தேங்க்ஃபுல் டு காட் தட் வி ஆர் லிவிங் a sophisticated life. நீங்க வந்து உங்களோட நம்மளோட பாட்டியை நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம பாட்டி வந்து இதெல்லாம் இமேஜின் பண்ணிருப்பாங்களா? அவனோட பாட்டியோட ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு டிபெண்டா இருந்துருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி வந்து எதா இருந்தாலுமே வந்து அவங்கள வந்து தனியா வந்து ஒரு சிவடம் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு போறோம், எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு இருக்குது, எல்லாரும் வந்து பண்ணிடுவோம். ஆனா அந்த காலத்துல எல்லாத்தையுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. எங்க வெளியே போனோம் ஹஸ்பண்ட் தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் என்ன வெளியே கூட்டு போனா மட்டும் தான் வந்து மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எப்படி இருக்கணும் வந்து நினைச்சுக்கிறோம். ஸோ வி ஹேவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு காட் தட் வி ஆர் லிவிங் a sophisticated country. We are living in a sophisticated period as well. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து யோசிச்சுட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு லேடிஸோட வந்து 10 பேர் வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு என்வரான்மெண்ட் கிடையாது, அவங்க நல்ல ஒரு சானிட்டரி கிடையாது. அவங்க எல்லாம் வந்து இந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்து வெளியே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம். ஸோ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கோம். ஆனா நம்ம அதுக்காக உண்டான வந்து ஒரு தேங்க்ஃபுல்னஸ் இருக்கதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்னட்ட நான்லாம் நிறைய வந்து டிஸ்கஷன் எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ், அதாவது கிறிஸ்டியன் சகோதரிகளே வந்து என்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னா வந்து நான் வந்து அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பொருள் காலத்துல வந்து வாங்கினா பிறந்திருந்தா நான் வந்து இயேசுபாவை பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. ஆனா அவங்களாம் வந்து ஒரு நாள் வந்து தனியா நம்ம கார் இல்லாமலோ, ஒரு நாள் ஏசி இல்லாமலோ, ஒரு நாள் வந்து ஒரு ஒரு பெட்ரோல் கார்ல இருப்பாங்க கண்டிப்பா இருக்க முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சொகுசு எடுத்துட்டோம். நம்ம கொண்டு போய் ஒரு நாள் வந்து ஒரு ஆப்பிரிக்கால ஒரு கண்ட்ரில விட்டால் நம்ம வந்து ஈவன் ட்ரிப்புக்கே போனாலுமே சரி. நானும் வந்து நம்ம வந்து போன வருஷம் என்ன ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன். எங்க போயிருந்தோம்னா வந்து ஒரு நேஷனல் பார்க் போனாங்க. அந்த நேஷனல் பார்க்ல வந்து ஒரு ரிமோட்டா வயம்லிங்ல தான் போனோம். நாங்க வயம்லிங்ல வந்து ஒரு நேஷனல் பார்க்கு போனோம். என்ன பார்க்கு? கிளேஷியர் நேஷனல் பார்க் போயிருந்தாங்க. அங்க வந்து ஒரு ஸ்டேக் நாங்க வந்து ஒரு லாட்ஜிங் எடுத்திருந்தோம். அது ரொம்ப ரிமோட்டா இருந்துச்சு. அந்த ரிமோட்டான பிளேஸ்ல வந்து என்னன்னா ஒரு வைஃபை கிடையாது. ஸோ நாங்க வந்து செட்டி முடிச்சுலாம் வீட்டுக்கு போனோடனே யூடியூப்க்கு வந்து டிவி பார்க்கலாம். ஆனா வந்து அங்க வைஃபையே கிடையாது. அதனால நான் வந்து ஒரு 2 3 நாள் என்னை வந்து ரொம்ப திட்டி தீர்த்துச்சு எடுத்து. என்னது வைஃபையே இல்லை, வீட்டுக்கு போனா டிவியே பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு போனா இது போர் அடிக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை, சிம்பிள் வைஃபை, பெட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, நல்லா சொகுசா படுக்க முடிஞ்சது. ஆனா ஒரு வைஃபை, அந்த ஒரு வைஃபை இல்லாததால வந்து யூடியூப் வந்து அவ்வளவு டென்ஷன் ஆனிச்சு. சோ நம்மளால இருக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா முடியாது. நம்மளால போன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா? போன் டச் ஸ்க்ரோலிங் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு சொபிஸ்டிகேட்டட் கண்ட்ரி, அதாவது கண்ட்ரியில பீரியட் இருக்கு நம்ம பார்த்தேன். ஸோ வி ஹேவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு காட். இப்ப என்ன பண்ண நம்ம வந்து நமக்கு ஆதாம் ஏவாள் ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ஆதாம் ஏவாள் ஸ்டோரியில இருந்து நம்ம வந்து சில காரியம் நம்ம வந்து கத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் பிறகு இதை வந்து நான் இன்னைக்கு வந்து வேற ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியா தான் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நேற்று உட்காந்து அந்த மெசேஜ் முடிக்க போகும்போதுதான் வந்து இந்த மெசேஜ் வந்து ஆண்டவன் கொடுத்தாங்க. அதுதான் இந்த மெசேஜ். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண வரும், ஆதாம் ஏவாளுக்கு அந்த இதுல இருந்து நம்ம வந்து ஒரு 5 காரியம் கொடுப்போம். முதலாவது வந்து யாராவது தமிழ் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்க போடப்பட்டிருக்குது ஒரே மாம்சம். சோ நம்ம வந்து இந்த காலத்துல வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம். நம்ம வந்து பைபிள் நிறைய படிக்கிறோம், பைபிள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நிறைய நம்ம மாறி இருக்கிறோம்.
முதலாவது வந்து சால்வேஷன்ன்றது வந்து நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அது ஒரு டேல வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டு கடந்து கடந்து போயிடுறது கிடையாது. டே டு டே லைஃப்ல நம்ம வந்து தினமும் வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம குவாலிட்டி செக் பண்ற மாதிரி நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் போன வருஷம் இந்த மாதிரியே இருக்கிறேன்னா இல்லை இந்த வருஷம் மாறி இருக்கேனா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கிறேன்னா இப்போ மாறி இருக்குன்னா, இந்த ப்ராக்ரஷன் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வளரவே இல்லை. ஸோ இந்த ப்ராக்ரஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஆண்டவரே நம்ம துதிக்கிறேன். எதுக்காகனா நான் போன வருஷம் இந்த மாதிரி நான் இல்லை, இந்த வருஷம் வந்து நல்லா மாறி இருக்கேன். நான் இந்த வருஷம் வந்து எந்த பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப வந்து பாவத்துக்கு மாறி வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து போய் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு மாறி இருக்கேன். ஆண்டவரே அதுக்காக துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஃப் நாட் லைக் டெய்லி, அட்லீஸ்ட் லைக் whenever you get some time, just do the quality check. Just assess yourself, assess our character. நம்மளோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா, நம்மளோட பெஸ்ட் குவாலிட்டி செக் பண்றவங்க யாரு அப்படின்னா நம்மளோட ஸ்பௌஸ். நம்மளோட ஸ்பௌஸ்ட கேட்டு பாருங்க. நீங்க ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா ஒய்ஃப்ட கேட்டு பாருங்க. ஒய்ஃபா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட கேட்டு பாருங்க. நான் எப்படி மாறி இருக்கிறேனா இல்லையா, நான் வளர்ந்துருக்கிறேன், ஏதாவது எனக்கு குறை இருக்குதா, ஏதாவது தெரிஞ்சிருக்கிறேனா இல்லையா, ஏதாவது மாறணுமா, நான் அப்பப்பட்ட பிரதிமாட்டை கேட்பேன் நான். ஸோ இது மாதிரி வந்து நான் ஏதாவது பண்றேன் சொல்லிட்டு அப்பப்பட்ட பிரதிமாட்டை கேட்பேன் நான். ஸோ அது மாதிரி நம்மளோட வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி செக் பண்ற ஆளு யாரு அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நம்மளோட சர்ச்சோட மெம்பர்ஸ் கிடையாது, நம்மளோட வந்து நம்மளை எப்பயோ ஒரு பார்க்குற ஆள் கிடையாது. நம்மளை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னா நம்மளோட கூடவே இருக்கலாம் நம்மளோட வைஃப், நம்ம ஸ்பௌஸ். நம்ம ஸ்பௌஸை கேட்டு பாருங்க, உங்களை வந்து புட்டு வைப்பாங்க. ஸோ நீங்க வந்து செக் பண்ணணும். உங்களை வந்து உங்களை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து நீங்க யாரை கேட்கலன்னா உங்க ஸ்பௌஸை கேட்டு பாருங்க. அவங்க உங்களை புட்டு வைப்பாங்க. இதுதான் இங்க பண்ற தப்பு, இது தப்பு. மேபி அவங்க சில நேரம் வந்து சொல்றது தைரியம் இல்லாம மறைக்கலாம். ஆனா வந்து நீங்க கேட்டு பாருங்க. நீங்க அப்புறம் வந்து தைரியப்படுத்தி கேட்டு பாருங்க. அதுதான் வந்து நம்மளோட வந்து ப்ராக்ரஷன். ஸோ இப்ப என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த ஒரு 5 காரியம் நம்ம வந்து இந்த ஆதாம் ஏவாள் சொல்றது நம்ம வந்து கத்துக்கலாம். முதலாவது காரியம் வந்து ஒரே மாம்சம். ஸோ ஒரே மாம்சம் என்ன பண்றதுன்னா வந்து ஆண்டவர் சொல்லிருக்காங்க, முன்னாடி பேச முடியல, தம் பிடிச்சு பேச முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரே மாம்சம் சொல்லிருக்காங்க. சோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லிருக்காங்க, அவங்க வந்து 2 பேரும் தனித்தனி ஆளா இருந்தாலுமே ஆண்டவர் வந்து ஆதாம் தான் வந்து ஏவாள் எடுத்தாங்கன்றதால வந்து ஆதாம்ன்றதுதான் வந்து ஏவாள் எடுத்தாங்கன்றதால ஆண்டவர் சொல்லிருக்காங்க, நீங்க 2 பேருமே வந்து 2 பேரும் நிலைமை வந்து ஒரே மாம்சம் அப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம், நம்ம 2 பேரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த உறுமணம் இருக்குதா நமக்குள்ள, நம்ம வந்து 2 பாடியா இருந்தாலுமே நமக்கு வந்து உறுமணம் இருக்குதா நம்ம வந்து அப்பப்ப செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து நம்ம வந்து முதலாவது வந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். சோ இது ஹஸ்பண்டுக்கு இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு இருந்தாலும் சரி, இது பொருந்தும். இன்னைக்கு மதர் சண்டேன்றதால இந்த கரெக்ஷன் மெயினா எடுத்துக்கிறேன். ஆனா இது அப்ளிகேபிள் டு போத். சோ நம்ம வந்து 2 பேருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம 2 பேருக்குள்ள உறுமணம் இருக்குதா. சோ நம்ம அப்படி அடிக்கடி வந்து நம்ம அந்த ஒருத்தரை ஒரு தாங்கணுமா, அந்த வந்து ஒரு தாங்குற குணம் இருக்குதா சொல்லி நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்க்கலாம். இது முதலாவது காரியம். சோ இதுதான் வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கப்பட்ட முதலாவது காரியம். 2வது நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது காரியம் நீங்க பாருங்க, ஜெனிசஸ் 2:18. பின்பு தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு என்றார் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போடப்பட்டிருக்கு. ஆனா வந்து நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இது நான் என்கேஜி டிரான்ஸ்லேஷன் எடுத்திருக்கேன், அது நீங்க பாருங்க. ஹெல்பர் கம்பேரபிள். ஸோ ஹெல்பர் கம்பேரபிள் அப்படின்னா இப்போ நீங்க வந்து கம்பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுக்கு குறைச்சலே கிடையாது, 2மே வந்து சமம். அதுதான் வந்து ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. சோ ஆண்டவர் வந்து நம்ம வந்து கொடுக்க ஆண்டவர் வந்து கிடைக்கும் போதே ஆண்டவர் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஏற்ற துணியை உண்டாக்குவேன், கம்பேரபிள் ஹெல்பர். சோ நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து அவங்க சார்ந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு கம்பேரபிள் ஹெல்பர் தான் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து 2வது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு குறைச்சலே கிடையாது, 2 பேருமே கம்பேரபிள் ஈக்குவல் தான் வந்து ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் ட்ரெடிஷனல் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா ரைட் ஹேண்ட்ல கொடுக்காத லெஃப்ட் ஹேண்ட்ல கொடு, லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்காத ரைட் ஹேண்ட்ல கொடு, இடது கையில கொடுக்காத வலது கையில கொடுத்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்க ஆக்சுவலி என்னது, லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப உயர்ந்ததா, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் வந்து இதை தாழ்ந்து கிடைச்சா கேட்டா கிடையவே கிடையாது.
ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் அடிபட்டுச்சுன்னா நம்ம வந்து கண்டுக்காம விட்டுற மாட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் தானே இது போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம விட்டுறோம்னா கண்டிப்பா விட மாட்டோம். ஏன்னா சோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கண்டிப்பா வந்து ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றோம். ஆனா வந்து நம்ம ட்ரெடிஷன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலுமே நம்ம என்ன பண்றோம், நம்ம ரெண்டுத்தையும் வந்து சரியா தான் பாக்குறோம். நம்ம வந்து குளிக்கும் போது நம்ம வந்து ரெண்டு கையை தேய்ச்சி தான் குளிக்கணும். நம்ம வந்து வேற இது பண்றோம், ரெண்டு கையை தேய்க்கும் போது ரெண்டு கையும் யூஸ் பண்றோம். நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சலே கிடையாது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஒரு மனைவி என்ன பண்றாங்க, நமக்கு எல்லாருக்கும் வந்து என்ன பண்றாங்க, ஏற்ற துணை கம்பேரபிள் நாட்டு ஒன்றாக லோவர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்க, கம்பேரபிள் ஹெல்ப்பரை தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் தாங்குவோட இருக்கணும். இதுதான் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் பாருங்க. ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-28. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. கட்டளை கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா வந்து நீங்க பார்க்கலாம். தெரியாம கிரீன் ஷேட் போட்டு அதெல்லாம் வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. 26ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாங்க, பூமியிலே ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவீர்கள் என்றார். அவர்கள் ரெண்டு பேருக்கு தான் கொடுக்குறாங்க. பூமியிலே ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவீர்கள் என்றார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய சொல்லாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவசாக சிருஷ்டித்தார். ஆண் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் படுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளையும் சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எதை கீழ்படுத்தணும்னு சொன்னாங்க ஆண்டவர் இங்க போட்டுருக்கு. திரும்ப பாருங்க, இந்த வசனத்துல பைபிள் வந்து பாருங்க, 28ஆம் வசனம் நினைக்கிறேன், 27 28 இருக்கும். அது பாருங்க, திரும்ப பாருங்க, எதை கீழ்படுத்தணும்னு போடப்பட்டிருக்கிறது. பூமி என்ன கீழ்படுத்த போடப்பட்டிருக்குது. அது உட்பட வந்து அதாவது ஊரம் பிராணிகள் பறவைகள் இதைதான் கீழ்படுத்தணும் போடப்பட்டிருக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இல்ல ஒய்ஃப் வந்து ரொம்ப பழமையான பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நமக்கு யாராவது வேணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒய்ஃபை வந்து கீழ்படுத்திட்டாங்க. ஆனா வந்து ஆண்டவர் என்ன போடப்பட்டிருக்கு, ஆண்டவர் வந்து யாருமே முன்னாடி நான் பார்த்தபடி ரெண்டு பேருமே நமக்கு சமம். ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, மாம்சம் முதலாவது பார்த்தது மாம்சம். ரெண்டு பேரும் வந்து ஆதம் ஏவல் எடுத்தாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அடுத்தது ரெண்டு பேரும் வந்து ஏற்றத்துணையும் உண்டாக்குன்னு சொன்னாங்க, ஹெல்பர் கம்பெனியும் ஹெல்பர். சோ ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். அடுத்து இங்க விடப்பட்டிருக்கு, எதை கீழ்படுத்தணும் விடப்பட்டிருக்கிறது, பூமியில் இருக்கிறவர்களே, அதாவது பூமியில இருக்க வந்து இந்த ஆறு நீர் நதி ஆறு அப்புறம் இந்த மலைகள் பூங்குடிகள் இதுதான் வந்து கீழ்படுத்தணும். அடுத்து பூமியில ஊரும் பிராணிகள் அப்புறம் வந்து பறக்குது ஓடுறது தாவுது இதைதான் கீழ்படுத்தணும் போடப்பட்டிருக்கு. தவிர்த்து நம்மளோட ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணும் பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணும் இப்படி இவங்களை கம்பேர் வந்து கீழ்படுத்தணும் போடப்படவே இல்லை. ஆண்டவர் வந்து எப்படிதான் வந்து சிருஷ்டிச்சிருக்காங்க. 4வது காட்டும் பாருங்க. இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-13. பகலில் ருச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்குள்ளே தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்
ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலேயே கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவனை தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்ரீதியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். இங்க பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒரு நல்ல குவாலிட்டி நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா வந்து லேடிஸ் வந்து அவங்க வந்து ஏவாள் எடுத்து முதல்ல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பிட்டு அவங்களே வந்து அந்த ஃபுல் பழத்தை அவங்களே சாப்பிட்டு முடிக்காம என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஷேரிங் ஆட்டிடியூட் இருக்குது, அதை நம்ம பாராட்டணும். லேடிஸ் வந்து ஷேரிங் ஆட்டிடியூட் இருக்குது, அதை நம்ம பாராட்டணும். இங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க, இங்க ஆதாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாங்க, அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் மட்டும் தான் சொன்னாங்க ஆண்டவர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் எங்க இருக்குன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 நீங்க பாத்தீங்கன்னா வந்து தெரியும். திரும்பி யாரும் படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு தான் சொல்றாங்க. அப்போ வந்து ஏவாள் இல்ல, ஆனா ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஆதாமுக்கு தான் சொல்றாங்க. ஆதாம் தான் என்ன பண்ணிருக்காங்க, ஏவாளையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி வந்து இங்க ஒரு மரம் நடக்குது, இந்த மரத்துக்கு கனியை பூசிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவர் ஆதாம் என்ன பண்ணிருக்காங்க, ஏவாளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏவாளுக்கு வந்து ஆண்டவர் சொல்ல, ஏவாளுக்கு வந்து ஆதாம் போது போச்சு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இங்க இதை நம்ம வந்து பாக்குறாங்க. சோ இப்ப நம்ம வந்து பார்க்கும் போது இங்க இப்ப என்ன பண்றது, ஆதாம் வந்து என்ன பண்றாங்க, ஏவாள் என்ன பண்றது, அந்த சாத்தான் வஞ்சிக்கிற நேரத்துல வந்து ஆதாம் எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைபிள்ல குறிப்பிடப்படவே இல்லை. ஏவாளும் சாத்தானும் தான் வந்து பேசுறாங்க, அந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் போடப்பட்டிருக்குது பைபிள்ல. அப்போ ஆதாம் எங்க இருந்தாலும் போடப்படவே இல்லை. அப்போ ஏவாள் என்ன பண்றாங்க, முதலாவது வந்து கனியை எடுத்து பறிச்சு சாப்பிடுறாங்க. அது டெம்டேஷன்ல வந்து பறிச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஆதாமுக்கு ஷேர் பண்றாங்க. மேபி அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒருத்தர் ஷேர் பண்றது வந்து இருந்திருக்கலாம். அதனால வந்து வாங்கிட்டு வந்து அவங்க சாப்பிட்டுறாங்க. சோ சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்றாங்க, இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு டைம் பாம் மாதிரி ஆக்டிவேட் ஆயிருக்கு. என்னன்னா வந்து அவங்க வந்து ஏவாள் எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது வந்து ஏவாளுக்கு வந்து கண்கள் திறக்கப்படலை. ஆதாம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கண்கள் திறக்கப்படுது. மேபி வந்து நினைச்சிட்டு இருந்தா ஆண்டவர் நினைச்சிருந்தாங்கன்னா ஏவாள் சாப்பிட்டு முடிச்சுட்டே வந்து கண்கள் திறக்கப்பட்டிருக்கலாம். அப்போ ஒருத்தரோட போயிருக்கும். ஆனா ஆண்டவரோட பெண்ணில் ரெண்டு பேருக்கும் ஒரு டைம் பாம் மாதிரி ஆக்டிவேட் ஆயிருக்குது. சோ வந்து ஆதாமும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது அந்த டைம் ஓடிட்டு இருந்திருக்குது. ஆதாமும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரெண்டு பேருக்கும் கண்கள் திறக்கப்பட்டது நம்ம வந்து பயன்பட படிக்கிறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஆதாம்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க முதல்ல. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட தான் சொல்லிருக்காங்க, நீ பசி கனியை வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால ஆண்டவர் தான் என்ன பண்றாங்க, ஆதாம்கிட்ட தான் கேள்வி கேட்கிறாங்க. முதலாவது ஆதாம்கிட்ட தான் கேள்வி கேட்கறாங்க, ஏவல்கிட்ட கேட்கறாங்க. சோ ஆண்டவர் கேட்கிறாங்க. ஆண்டவர் கேட்கும்போது என்ன பண்றாங்க, அவங்க வந்து பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த திரும்ப வந்து அந்த 8-13 அதுல வந்து 12-13 வருஷம் நினைக்கிறேன். என்னுடைய இருக்கும்படி தேவனுக்கு அந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். சோ இங்க பார்க்கும்போது வந்து அவங்க வந்து நம்ம வந்து ஒரு பிளேம் ஷிஃப்டிங் ஆக்டிவேட் பண்ணலாம். சோ இதுல பாதி உண்மைதானது. அவங்க வந்து அந்த உண்மை தான் பிடித்தாங்க, அதனாலதான் சாப்பிட்டாங்க. ஆனா வந்து அவங்க வந்து சொல்றது எப்படிலாம் வந்து பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த அந்த லேடி அவங்கதான் வந்து கொடுத்தாங்க, அதனாலதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சோ அந்த லேடி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடல, தேவரீர் நீர் கொடுத்த அந்த லேடி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு பிளேம் ஷிஃப்டிங் வந்து பார்க்கலாம் நம்ம இங்க. சோ இப்ப ஆனா வந்து லேடி நம்ம வந்து கேட்கறாங்க, லேடிஸ்ல வந்து கேட்கறது என்ன பண்ணாங்க, அவங்க சொல்றாங்க ஆண்டவரே வந்து என்ன பண்றாங்க, கடைசி வசனம் பாருங்க, 13ஆம் வசனம். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா நல்லா சொல்லிடுறாங்க. ஆனா இங்க வந்து நம்ம வந்து ஆதாம்கிட்ட வந்து கேட்க ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீர் கொடுத்த அந்த லேடி அவங்கதான் வந்து கொடுத்தாங்க, அதனாலதான் நான் சாப்பிட்டேன், இல்லைன்னா நான் சாப்பிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பிளேம் ஷிஃப்டிங் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்க நம்ம வந்து இப்போ இந்த காலத்துல வந்து நிறைய இன்க்ளூடிங் மைசெல்ஃப் லைக் நானும் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கும் கூட பெருமையா இருந்தது. நானும் வந்து நிறைய நேரத்துல வந்து பிரதிபா ஊத்தி வச்சிருக்கேன். நான் கூட இல்லாட்டி தப்பு எதுனா நடந்துச்சுன்னா வந்து நீதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம ரைஸ் பண்ணி சொல்லியிருப்போம். இல்லைன்னா வந்து பிரதிபா நிறைய நேரத்துல வந்து கவனம் போயிடுவாங்க. நிறைய நேரத்துல சில நேரம் அவங்க திட்டுவாங்க, நான் கவனம் போவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம யார் இமிடியட் பார்ட்னர், நம்ம வந்து யாரை நம்ம வந்து டக்குனு பிளேம் ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம பிளேம் ஷிஃப்ட் பண்றது இருக்கிறோமா இல்ல நம்ம வந்து நம்ம ஆராய்ந்து போறோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து அடுத்த கதை நம்ம வந்து இந்த காலத்துல இருந்து நம்ம கத்துக்கணும். கடைசியா 5வது கதை நம்ம வந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை விசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை ருசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மற்றும் உன் முகத்தின் வேதையால் ஆகாரம் ருசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். தேங்க்யூ பிரதர். நம்ம இது தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்றோம், நம்ம சரி நானே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம வந்து இந்தியாவுக்கு டிராவல் இல்லாட்டி வந்து யூஎஸ் விட்டு வெளியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்ட பிறகு இப்போ என்ன பண்றேன், நம்ம வந்து இமிகிரேஷன் செக்க்காக இமிகிரேஷன் பண்றேன் நிற்கிறேன். நான் நின்று என்ன பண்றேன், இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது நான் எல்லா கேள்விக்கும் நான் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன். இப்போ பிரதிமா கேள்வி கேட்கறாங்க. பிரதிமா கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ முதல்ல தப்பு அது உடனே எடுக்கிறாங்க. நான் வந்து பிரதிமா பண்றேன். அப்போ வந்து அந்த ஆஃபீஸ் என்ன பண்றாங்க, இல்ல நீ சொல்லக்கூடாது அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னாலே நான் கம்மன் ஆயிருந்தேன். நானே இன்னைக்கு செம்ம கோவம் வந்துருந்தேன். பிரதிமா பார்த்துட்டே இருக்கேன். அவ பயத்திலே எதோ உடனே கேட்டுட்டான். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஆபீஸ் என்ன பண்றாரு, வாங்க டென்ஷன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் தனித்தனியா உட்கார வைக்கிறாங்க. தனித்தனியா கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு பொறுப்பா இருக்கிறதால என்ன பண்றாங்க, ரீபோர்ட் பண்ணிடுவாங்க. சோ இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நானே இருக்கிறேன்னு நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த பிரதிமாவோட தான் இல்லை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, டிபோர்ட் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஒரு ஃபிளைட் டிக்கெட் பண்ணி அவங்க அனுப்பி வைப்பாங்க. அப்போ பக்கத்து சீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. பக்கத்துல வந்து 2 பேரும் கவனம் வந்துருப்பாங்க. இந்த ஃபிளைட்ல எவ்வளவு சண்டை வந்திருக்கோம், அப்புறம் வந்து எவ்வளவு வந்து எஃப்சில் வந்திருக்கோம், இல்லாட்டி எவ்வளவு வந்திருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளவு உண்டானதான் இப்போ இப்படி போயிடுச்சு, எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அது இது நம்ம எவ்வளவு தீர்த்து பண்ணோமோ அதேதான் இங்க வந்து நான் பண்றேன். ஆதாம் பாக்குறேன். ஆதாம் என்ன ஆச்சுன்னா வந்து இது வரைக்கும் ஆதாம் வந்து உழைச்சு சாப்பிட்டு தான் அங்க போடப்படவே இல்லை. ஆனா ஆதாம் என்ன பண்ணி இந்த கருத்துக்காக என்ன பண்றாங்க, நீ மண் இது மாதிரி வந்து எனக்கு செவி கொடுக்காம போயிட்ட, செவி கொடுக்காம போனதால என்ன ஆயிடுச்சு வந்து நீ வந்து இதுக்கப்புறம் வந்து உழைத்து சாப்பிடுவாய், உன் வேறு பலனை அடைவா அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சோ அப்படின்னா எவ்வளவு இதுக்கப்புறம் வந்து இந்த ஏதேனும் விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க வந்து கண்டிப்பா கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா கண்டிப்பா வந்து பயிர்ல தான் உணவு சாப்பிடும், அதாவது உழவு செஞ்சுதான் அவங்க சாப்பிடணும் அப்படின்றது வந்து வரும். அப்ப என்ன பண்றது, இவங்க வந்து டாண்டையும் பெருசு பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதா இருக்கும். சோ அப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து அவங்க பெருசு பண்ணி முடிச்ச பிறகு 2 பேரும் ஒண்ணு வெளியே அனுப்புறாங்க. அவங்க பெருசு செஞ்சு வெளியே அனுப்புறாங்க. அப்படின்னா வந்து ஆதரப்பட்ட மனநிலை எப்படி இருக்கும், ஏகப்பட்ட மனநிலை எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க நீங்க. சோ அப்படின்னா அது ஆனா வந்து இந்த பேப்பர்ல போடப்பட்டிருக்குது, நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க வந்து பாக்குறாங்க ஆதாம் வந்து எப்ப வந்து ஏவாளுக்கு வந்து ஏவாள் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதியாகமம் 3:20 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது எங்க நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து அவங்க செபித்த பிறகுதான் வந்து ஆதாமுக்கு வந்து ஆதாம் வந்து அந்த மனைவிக்கு வந்து ஏவாளுக்கு பேரிடுறாங்க. அது வரைக்கும் வந்து ஆண்டவர் வந்து ஏவாளுக்கு ஆதாம் வந்து பேரிடுற, அது அந்த கர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து ஆதாம் வந்து ஏவாளுக்கு பேரிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ட்ரெஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆதாம் வந்து ஏவாளுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வெளியே கூட்டிட்டு போய் வந்து பண்றாங்க எல்லாமே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கோர்ஸுக்கு அப்புறம் தான் நடக்குது.
இங்க நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, ஆஹ் ஏவாளாலதான் இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டையை பத்தி நம்ம படிக்கவே நம்ம ஆதமுக்கு ஏவாளுக்கும் வந்து பயங்கர சண்டை வந்துச்சு, அவங்க 2 பேரும் தனித்தனியா வந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம படிக்கவே. ஏன் வேற என்ன படிக்கலாம் வந்து ஆஹ் எப்படி லோத்தும் ஆபிரகாமும் நீ எந்த பக்கம் போறியோ போ, நான் இது அதுக்கு எதிர்பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சாங்களோ, அது மாதிரி வந்து ஆதாம் ஐயாவோட பெரிய வேண்டல் இதெல்லாம் உன்னாலதான் வந்துச்சுன்னா நீ எந்த பக்கம் உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி போடவே இல்லை. அதுக்கு நம்ம படிக்கவே இல்லை. அடுத்து என்னன்னா வந்து நம்ம ஒரு டிவோர்ஸ் இல்ல நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் படிக்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம எந்த கான்செப்டும் படிக்கவே இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரம் நீங்க வந்து 1ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வசனம், அதாவது கேர்ஸ் நடந்து முடியுது, ஆண்டவர் வெளியே அனுப்புறாங்க. சேரட்டீல வந்து அந்த ஏதல் தோட்டத்துக்கு காவலாளியா வைக்கிறாங்க. வச்சு முடிச்ச பிறகு என்ன பண்றாங்க, அடுத்த அதிகாரத்துல 1ஆம் வசனம் என்ன பண்றாங்க, ஆதாம் வந்து ஏவாளியா இருந்தால் கர்ப்பதி ஆகி வந்து பிழை பெற்றாங்க. கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து காடுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றது பார்க்கணும். சோ இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். சோ இது வந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, சோ இதை வந்து ஒரு 5 காரியம் கத்துக்கலாம். 1ஆவது காரியம் என்ன பண்றது, நம்ம வந்து 2 பேரும் ஒரே மாமிசம், 2 பேரும் வேற வேற ஆள் கிடையாது. 2 பேர் 2 வேற வேற உருவமா இருந்தாலும், 2 பேர் 2 சரீரம் வேற வேறையா இருந்தாலுமே 2 பேரும் ஒரே மாம்சம், அது 1ஆவது கத்துக்கிறோம். 2வது வந்து ஹெல்பர் கம்பானியன், 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவங்க கிடையாது, 2 பேருமே ஈக்குவல். 3வது என்ன காரியம் பார்க்கிறோம், யாருக்குமே வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா வந்து 2 பேருமே வந்து ஈக்குவல் தான் சொல்லி போடப்பட்டிருக்குது. எதை கீழ்படுத்தணும் சொல்லப்பட்டிருக்குது, ஊரு பிராணிகள் இந்த உலகத்தோட திங்ஸ் தான் நீங்க வந்து கீழ்படுத்தணும் போடப்பட்டிருக்கு, தவிர்த்து ஒருத்தர் கீழ்படுத்திக்கலாம் சொல்லி போடப்படவே இல்லை. இது 3வது காரியம். 4வது காரியம் பார்க்கிறோம், பிளேம் ஷிஃப்டிங் நம்ம பண்ணவே கூடாது. அடுத்தது உங்களாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணவே கூடாது. 4வது காரியம் பார்க்கிறோம். 5வது காரியம் என்ன பார்க்கணும்னா வந்து அந்த கேர்ள்ஸுக்கு அப்புறமே என்ன பண்றாங்க, யாரோட பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம சுற்றி காட்டிக்கிட்டு இல்லாம அவங்க 2 பேரும் வந்து அன்பா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து குடும்பம் வந்து முன்னேறி சொல்றதை தான் நம்ம வந்து பார்க்கணும். சோ இதுதான் வந்து இந்த ஆதாம் ஏவாள் காரியத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு 5 காரியம், கத்துக்க வேண்டிய ஒரு 5 காரியம். சோ இதையே நம்ம வந்து நியூ டெஸ்டமென்ட் வந்து பார்க்கலாம். நியூ டெஸ்டமென்ட் நம்ம பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 31. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 31. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படி புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களின் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். சோ நம்ம வந்து ஆதாம் காலத்துல பார்த்தது என்ன பார்த்தோம், 2 பேரும் ஒரே மாம்சம் பார்த்தோம். இங்கேயும் என்ன பார்க்கிறோம், நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம் 2 பேரும் ஒரே மாம்சம், 2 பேரும் வந்து சமம், 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து இருந்தது. இதுதான் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்து ஒரு உடன்படிக்கையா இல்லாட்டி வந்து ஒரு கற்பனை நம்ம வந்து பார்க்கணும். 2 பேரும் ஒரே மாம்சம், இதுதான் வந்து நம்ம முதலாவது பார்க்கிறோம். நம்ம அடுத்தது வந்து இங்க வந்து ஹஸ்பண்டோட ரோல் பார்க்கலாம். நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Likewise, husbands, be with your wives in an understanding way,
showing honor to the woman as the legal vessel, since they are fenced with the gate of life, so that your prayers may not be hindered. இங்க பாத்தீங்கன்னா கிவிங் ஆனர் டு வைஃப். ஸோ நம்மளோட வைஃப் வந்து நம்ம வந்து ஆனர் பண்றோமா இல்லையா? ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம வைஃப் நம்ம ஆனர் பண்றோமா இல்லையா, அவங்கள வந்து ஒரு ரெகனைஸ் பண்றோமா இல்லையா, அவங்க நல்லா சாப்பாடு செய்யறாங்க, அவங்க சூப்பரா செஞ்சிருமா அப்படின்னு சொல்றோமா, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு உனக்கு பண்ணி சொல்றோமா. சின்ன சின்ன காரியம் அவங்களுக்கு வந்து பெருசா வந்து எதிர்பார்க்கலாங்க, நம்ம வந்து சின்ன சின்ன காரியம் நம்ம அதையாச்சும் செய்யறோமா செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து ஏதாவது அப்ரிசியேஷன் பண்றோமா, ஒரு மோட்டிவேட் பண்றோமா, அவங்க பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொஞ்சம் உறுதுணையா இருக்கிறோமா. சோ இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டை பிரிச்சு நம்ம ஒய்ஃப் தனியா பார்க்க முடியாது, ஒய்ஃப் பிரிச்சு நம்ம ஹஸ்பண்ட் தனியா பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் வந்து ஒரே சரீரம் போடப்பட்டிருக்கு, ரெண்டு பேரும் இந்த கம்பெனி, ரெண்டு பேரும் ஒரே ஒரே ஈக்குவலானவங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம ஸோ இதை நம்ம வந்து இங்கே அதெல்லாம் போடப்பட்டிருக்குது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள், கணத்தை செய்யுங்கள் போடப்பட்டிருக்கு. சோ நம்ம அவங்களுக்கு முன்னாடி கணத்தை நம்ம கொடுக்குறோமா, அவங்க வந்து செய்யற காரியத்துக்கெல்லாம் வந்து பண்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது வந்து வைஃபை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வைஃபோட பார்க்கலாம். நம்ம எபேசியர் 5ஆம் வசனத்தை எடுங்க. சரி நான் படிக்கிறேங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் நான் எழுத மறந்துட்டேன். சரி, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களை கீழ்ப்படியுங்கள். சபைக்கு தலைவர் நான் படிக்கிறேன். கொலேசியர் 5 அந்த ரெஃபரன்ஸ் சரி, வைஃபோட பிள்ளைங்க வந்து நம்ம பார்க்கலாம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திரும்ப சென்று கீழ்ப்படியாவது இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புடன் அடக்கி அவர்கள் பார்த்து போதனை என்று மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வசதியை உடுத்திக் கொள்வதற்காக பொறுமையான அலங்காரிப்போ உங்களுக்கு அலங்காரமாயிராங்கள். அழியாத அலங்காரப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி ஆகிய எழுதித்திறன் அடைந்திருக்கிற முனைமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கப்படுவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் வந்து அவங்களோட அதாவது
நான் வந்து ஒரு விட்னஸ். என்னன்னா வந்து எங்க அம்மாவை வந்து எங்க அப்பா ரசிக்கப்பட்டாங்க. எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா வந்து சர்ச்சுக்கு போகாம முன்னாடி எங்க அப்பா ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிரதிபா அவங்க அம்மா இல்லைன்னா வந்து பிரதிபாவோட குடும்பம் வந்து ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எங்க அம்மா வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு எங்க குடும்பத்தை ரசிக்கப்பட்டாங்க. எங்க குடும்பம் ரசிக்கப்பட்டது. நான், எங்க அப்பா, நாங்களாம் வந்து ரசிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா எங்க சித்தியெல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. எங்க ஆயா ரசிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க அக்காவோட குடும்பம் ரசிக்கப்பட்டாங்க. இது மாதிரி வந்து எங்க அம்மா வந்து அவங்க ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்காங்க வந்து எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 குடும்பம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே எங்க சர்க்கிள்லயே வந்து ஒரு 3-4 குடும்பம் வந்து ரசிக்கப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அதே மாதிரி பிரதிபா அவங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க குடும்பத்திலயும் வந்து இதே மாதிரி ஒரு 4-5 ஃபேமிலி வந்து அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா மூலமாகவே. சோ அவங்க அம்மாவோட நடக்கை மூலமாக வந்து மாற்றப்பட்டு அவங்க வந்து ரசிக்கப்பட்டிருக்காங்க. சோ இதை நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஆண்டவர் சொல்லப்படப்பட்டிருக்கு. சோ நம்ம வந்து புருஷர்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க வந்து எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளோட நடக்கையை பார்த்து அவங்க வந்து திருந்துறாங்களா மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்குது. இதுதான் வந்து மனைவிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குது. இது கடைசியா வந்து லாஸ்ட் கடைசியா வந்து நம்ம வந்து இதை டேக் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலைசியர் 3-ம் 12-14. கொலைசியர் 3-ம் 12-14. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். சோ இது வந்து என்ன போடப்பட்டிருக்குன்னா வந்து கொலைசியில போடணும் அது போடப்பட்டிருக்குது. இது வந்து அதாவது நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்துக்கூடாது. இது வந்து யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா வந்து சபையிலுக்கு எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்குது. சோ சபையில இருக்க எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கா நம்ம வந்து எல்லாருக்குமே எடுத்துக்கலாம். நம்ம அதனாலதான் இது வந்து எடுத்துக்கப்பட்டிருக்குது குடும்பம் எடுத்துருக்கோம். சோ நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். சோ இதுதான் வந்து போடப்பட்டிருக்கு. சோ இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். சோ நம்ம வந்து சபையில இருக்க வந்து ராஜ்கின் பிரதருக்கு நாம தாங்கணும். அதே மாதிரி சந்திரபாபு பிரதருக்கு தாங்கணும், ரிச்சர்ட் பிரதருக்கு தாங்கணும், ரீனா சிஸ்டருக்கு தாங்கணும், செகண்ட் சிஸ்டருக்கு தாங்கணும், அப்புறம் ஷெர்லி சிஸ்டருக்கு தாங்கணும். இது மாதிரி எல்லாருக்குமே ஒருத்தர் வந்து இதெல்லாம் வந்து போடப்பட்டிருக்குது. நம்ம இது எல்லாமே நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. நம்ம அந்த மனத்தாழ்மை இருக்கிறதா? நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து சத்திர பண்ணிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா நம்ம வந்து குடும்பத்துக்குள்ள நம்ம பண்ண முடியுதா? அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ள நமக்கு பண்ண முடியுதா? நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம இது வந்து ஒரு 2-3 வேர்ட் இருக்குது. மனத்தாழ்மை. சோ குடும்பத்துக்கு நம்ம வந்து மனத்தாழ்மையா இருக்க முடியுதா? ஒய்ஃப் கிட்ட வந்து மனத்தாழ்மையா இருக்க முடியுதா? ஹஸ்பண்ட் கிட்ட மனத்தாழ்மையா இருக்க முடியுதா? அதை ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு பாருங்க. அடுத்தது வந்து நீடிய பொறுமை. நீடிய பொறுமை நம்ம கிட்ட இருக்குதா? எனக்கெல்லாம் ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப கம்மி. எனக்குலாம் சில நேரம் வந்து நான் ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது எனக்கு. சோ இந்த மாதிரி வந்து நீடிய பொறுமை நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பாருங்க நீங்க. அப்புறம் வந்து ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவரை மன்னியுங்கள். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்ப தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீ போயிட்டு வந்து வருஷத்துல ஒன்னும் ஆகிட்டு வா வந்து ரசித்து கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. நம்ம பாவியா இருக்கும் போதே ஆண்டவர் நம்ம வந்து ரசித்தாங்க. நம்ம வந்து ஆண்டவர் சொல்லிட்டாங்க பிடியாளுக்கு வைத்தியம் தேவையில்லாமல் நல்லா இருக்கவங்களுக்கு வந்து வைத்தியம் தேவை கிடையாது. சோ யாருக்கு தேவை? பாவிக்கு தான் தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாங்க? பாவிகளை ரசித்து தான் வந்தாங்க. அதாவது பாவியா இருக்கிறவன நல்லவனை மாத்துறதுக்கு, நல்லவனை இன்னும் நல்லவனை மாத்துறதுக்காக இல்ல.
கெட்டு போயிருக்கிறவன பாவத்துல இருக்கிறவனை தான் வச்சுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அப்படியாப்பட்ட இயேசு கிறிஸ்துவே நம்ம வந்து தேவாதி தேவன் அவரே வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து மன்னிச்சு நம்ம ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து நம்ம அவருக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆளணுமோ, அவ்வளவு பெரிய பரிசுத்தமானமோ, அவ்வளவு பெரிய வந்து சாந்தகுணம் உள்ளவரா, அவ்வளவு பெரிய வந்து இறக்கம் உள்ளவனோ நம்மளை யோசிச்சுட்டு பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூர்ண சற்குணத்துக்கு அட்டாகிய அன்பை தடுத்துக் கொள்ளுங்கள். சோ நம்ம வந்து நம்ம லவ் நம்ம வந்து எப்பவுமே நம்மகிட்ட இருக்குதானோ, நம்மளோட கம்பெனியில நம்ம லவ் இருக்குதா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நேசிக்கணுமா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றோமா, அவங்களுக்கு வந்து தாங்குறோமா, அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்றோமா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறோமா. சோ இதை நீங்க நினைச்சு பார்க்கணும். இதுதான் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. சோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கத்துக்கலாம். இதுக்காக யாராவது ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ.